வருஷம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த பக்கம் ஏரி, அந்த பக்கம் வந்து நெல் வயல். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நெல் வயலும் ஒரு 1/2 ஏக்கர் நெல் செஞ்சுருக்காங்க. மொத்தமாக பதிராகவே போயிருக்கு. ஒரே ஒரு நெல் கூட இல்லை, அறுக்கவும் இல்லை. மாடு கட்டி தான் மேய்க்கிறாங்க. அது மாடு கட்டி மேய்க்கணுன்னா கூட வெறும் பதறு. அது வந்து மாட்டு தொண்டையில் மாட்டிக்க அப்படின்ட்டு அதுவும் கட்டி மேய்க்கலை. அப்போ சும்மாவே கிடையாது. அந்த ஒரு வயல் ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு புடி நெல்லை கூட அவங்களால அறுக்க முடியல. அப்போது இந்த வைகாசி பட்டத்தில் ஒரு நாற்று வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து கரெக்டாக மாட்டிடுச்சு. அந்த கதிர் வரும் பொழுது நமக்கு பால் ஏறும் பொழுது மலையில் மாட்டிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சுத்தமாக விளைச்சல் இல்லாமல் போயிடும், பதறாக போயிடும். அப்போது இந்த நமக்கு வந்து அந்த கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அந்த நேரத்தில் மழை வராமல் இருந்தால் மட்டும், யாருக்கெல்லாம் அந்த நேரத்தில் அந்த மழை வராமல் தப்பிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் விளைச்சல் எடுக்க முடியும். மீதி இருக்கிறவங்களால எந்த விளைச்சலும் எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த வைகாசி பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து அருமையாக வரும். நெல் விளைச்சல் வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்கும் வைகாசி பட்டத்தில். ஏன்னா மழை வந்து அடிக்கடி பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ மழையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிருக்கு தேவையான யூரியா, நைட்ரஜன், பொட்டாஷு இந்த மாதிரி கனிம வளங்கள் எல்லாமே அந்த மழை தண்ணியிலே வந்து கிடைச்சிரும். அந்த மழை தண்ணியிலே வந்து கிடைக்கும் பொழுது அப்போ பயிர் வந்து வேகமாக வளரும். நல்ல ஆரோக்கியமாக நிறைய மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று என்னென்னா, இந்த வைகாசி பட்டத்தில் நெல் நட்டோம்னா கதிர் வேலை வந்து மழை வரக்கூடாது. கதிர் மேலே மழை வந்துச்சுன்னா, பால் ஏறும்போது மழை வந்துச்சுன்னா பூராமே பதறா போயிடும். அதே வந்து அடுத்து கார்த்திகை பட்டத்தில் ஒரு நாற்று விடுவோம், நெல் நாற்று. அந்த கார்த்திகை பட்டத்தில் விடுற நாற்று பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து கோடை போகம்னு சொல்லுவோம். அது நல்ல விளைச்சலை, ஓரளவுக்கு விளைச்சலை கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து நமக்கு அரிசி அரைக்கும் பொழுது நொய் ஆகும். நிறைய நொய் வரும் அந்த நெல்லில். இல்லை, வேண்டாம். அப்போ அந்த கார்த்திகை பட்டத்தில் வந்து பயிரிடுற நெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விளைச்சலை வந்து ஓரளவுக்கு கொடுக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நொய் வரும். நிறைய நெல்லில் வந்து நொய் ஆகும். ஏன்னா வந்து பனியில் வந்து விளைச்சல் வர்றதுனால பனியில் வந்து அந்த நெல்லெல்லாம் வந்து உள்ளே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சரியான விளைச்சல் வந்து கொடுத்தாலும் நமக்கு அந்த நெல் வந்து உடைஞ்சி நொய்யாக வரும். அப்போ கார்த்திகை கோடை காலத்தில் இந்த குறுவை சாகுபடி வந்து செய்யலாம். கார்த்திகை மாதத்தில் சின்ன வகையான நெல்கள், மட்ட நெல்கள் வந்து நடலாம். நமக்கு 6 மாதம் நெல் நடாமல் 3 மாதம் நெல், 4 மாதம் நெல் இந்த மாதிரி பயிரிடலாம். இப்போ வந்து நான் ஒரு தக்காளி வந்து ஒரு 1200 நாற்று நட்டேன் அந்த வைகாசி மாதத்தில். 1200 நாற்று நட்டு அதில் வந்து வெறும் 500 நாற்று தான் உயிரோடு நின்றுச்சு. அந்த 500 நாற்றும் இன்றைக்கி நல்ல விலை விற்கிது. ஆனால் தக்காளி இல்லை. வீட்டுக்கு வந்து கோழியாக தான் பழம் இருக்குது. பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது தக்காளின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தக்காளி தான். பாருங்க, நம்ம காட்டணும் பாருங்க. அந்த தக்காளி தான் வந்து நம்ம ஆர்கானிக்காக விளைஞ்ச தக்காளி. அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சும்மா சின்னதாக இருக்குன்ட்டு யாரும் கடையில் வாங்க மாட்டேங்குவாங்க. பழப்பழப்பாகவும் இல்லை அப்படின்ட்டு எல்லாம் வீட்டில் வந்து சும்மா தான் கொட்டி வச்சுருக்கோம். எங்கள் தேவைக்கு போக அதிகமாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ